எல்லாருமே போட்டித் தேர்வுக்கும் பொதுத் தேர்வுக்கும் தயாராகிருக்கீங்க. பயிற்சியும் முயற்சி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம். வாங்க இன்னைக்கு உணர்ச்சி விதி பார்க்கலாம். உணர்ச்சினாலே நமக்கு தெரியும், நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் சேருவதே உணர்ச்சி அப்படின்றோம். ஒரு எடுத்துக்காட்டுல பார்க்கலாம். வானம் எல்லாம். இப்ப நம்ம எப்படி பிரிப்போம்? வானம் கூட்டல் எல்லாம். நம்ம என்ன பார்ப்போம்? நிலைமொழியின் ஈற்றெழுத்தையுமே வருமொழியின் முதலெழுத்தையும் பார்ப்போம். இப்ப நிலைமொழியின் ஈற்றெழுத்துல ஒரு மெய்யெழுத்தும் வருமொழி முதலெழுத்துல உயிரெழுத்து இருந்ததுன்னா அதுக்கு ஒரு விதி இருக்கு. என்ன சொல்லி பார்க்கலாம்? நன்றி. அதாவது உடனே உயிர் ஒன்றுவது இயல்பு. அப்படிங்கிறது உடனே உயிர் ஒன்றுவது இயல்பு. இதுக்கு என்ன பொருள்? முதல்ல உடல் அப்படிங்கிறதுனால உயிர் சேருது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மெய் அப்படின்னாலே என்னென்ன பொருள் இருக்குது? என்னென்ன இருக்குது? மெய்யெழுத்து அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பொருள் இருக்குது. அடுத்தது உண்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்தது உடல், யாக்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த உடல் மேல உயிரெழுத்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உயிரெழுத்து என்ன? தெரியல. அந்த உயிரெழுத்து சேருது. அப்போ இதுக்கான பொருள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த எழுத்து எந்த விதி சரியா கண்டுபிடிச்சலாம். அப்போ உடல் அப்படிங்கிற அந்த மெய்யெழுத்து மேல உயிர் அப்படிங்கிற எழுத்து உணர்வதற்காட்டி இது என்ன ஆகுது? இன்கூட்டலே மே அப்படின்னு ஆகுது. அப்போ உடனே உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது நமக்கு வானம் எல்லாம் அப்படிங்கிற விடை நம்மளுக்கு வந்தது. இது ஒரு மாடல். இன்னொன்று பாருங்க, ஈர்போதல் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாடல் தான் செம்பருதி. இது நாங்கள் எப்படி பிரிப்போம்? செம்மை கூட்டல் பருதி அப்படின்னு பிரிப்போம். முதல்ல நம்ம எப்பவுமே பிரிச்சு எழுதிடுவோம். உங்களுக்கே தெரியும், நம்ம 12வது பொதுத் தேர்வு பார்த்தீங்கன்னா பிரிச்சு எழுதினால ஒரு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அப்போ இப்போ எழுதியாச்சு. இதுவே செம்மை கூட்டல் பருதி அப்படின்னு எழுதியாச்சு. இதில் நம்ம அடுத்து இங்கே இருக்கிற எழுத்து பார்த்துக்கணுமா? ஏன்னா நம்ம எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சே இருக்குது, அடுத்தது இம் இருக்குது, பா இருக்குது, ரீ இருக்குது, தீ இருக்குது. இப்போ நம்ம எந்த எழுத்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மை அப்படிங்கிற எழுத்து. அந்த ஒரு எழுத்து போனாலே போது நமக்கு சரியான விடை வந்துடும். அப்போ இந்த மை அப்படிங்கிற நிலை எந்த எழுத்து போகுதுன்னு பாருங்க. நிலைமொழியோட இறுதி எழுத்து தான் நம்ம போக்குறோம். அப்போ ஈறு கடைசி எழுத்து அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு சொல்லுவோம் ஈறு. ஈறு போயிடுச்சு அப்படிங்கிறது என்ன எழுதணும்? ஈறு போதல். அவ்வளோதான். ரொம்ப எளிமையானது. ஈறு போதல் ஒரே ஒரு விதி தான். என்னது? மை அப்படிங்கிற இறுதி எழுத்து போயிடுச்சு, அந்த ஈறு போயிடுச்சு. அது நம்ம எப்படி எழுதுறோம்? ஈறு போதல். இது ஒரு மாடல். அடுத்து இதே மாதிரி ஈறு போதலே இன்னொரு இது இருக்கு. இதை பார்க்கலாம். அருங்கானம். இது எப்படி பிரிக்கலாமா? அருமை கூட்டல் காணம் அப்படின்னு. முதல்ல என்ன சொன்னாங்க? செம்பருதின்னு சொன்னல. அதுல பார்த்தீங்கன்னா மை மட்டும்தான் நமக்கு என்ன இருந்துச்சு? ஒரு அதிகமான எழுத்தா இருந்துச்சு. ஆனா இங்க பாருங்க, ஆ இருக்குது, ரூ இருக்குது. அப்ப என்ன இருக்குது? இங்க காணம் இருக்குது. அப்ப இங்க நம்ம என்ன ஒண்ணு கொண்டு வரணும். அப்ப இங்க எது அதிகமா இருக்குது? மை. முதலே சொல்லியாச்சு, நிலைமொழியின் ஈற்றெழுத்துல நமக்கு மை வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும்? அடிச்சிருப்போம். அப்ப அதற்கான விதி எழுதுவோம். இறுதி எழுத்து போயிடுச்சு அப்படிங்கிற நம்ம என்ன எழுதுவோம்? ஈறு போதல் அப்படின்னு. இது அப்படியே எடுத்து கீழே எழுதிங்க. அரு கூட்டல் காணம். இங்க அப்படிங்கிற ஒரு இடத்தை நீங்க கொண்டு வரணும். அப்ப அதுக்கு என்ன விதி பயன்படுத்தலான்னு பாருங்க. நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். இணை எழுத்துக்கள் கா வா ஷா அப்படின்னு ந தா ந தானா அப்படின்னு எதுன்னு சொல்லுவீங்க? இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கோம். அப்ப கா அப்படி வந்தா கண்டிப்பா பக்கத்துல முன்னாடி என்ன எழுத்து வந்திருக்கு?
கா அப்படின்னு ஒரு எழுத்து. அப்போ எப்படி நமக்கு என்ன விதி எழுதணும்ல எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா, இப்போ உங்கள் அம்மா வந்து ஒரு உங்களுக்கு உங்கள் தம்பிக்கு உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நாங்கள் எடுத்து ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. நீ என்ன பண்ணுறோம் திடீர்னு எனக்கு வந்து சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இல்லை இன்னொருத்தருக்கு யாருக்கும் கூட ஃப்ரெண்டு நண்பனை கூட்டிகிட்டு வரேன். அப்போ உன்னோட இனத்துலேருந்து நம்ம மனித இனத்துலேருந்து ஒருத்தர் உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஒரு சாப்பாடை எக்ஸ்ட்ரா அந்த இருக்கிற சாப்பாடை பகிர்ந்து நான் வச்சுக்கோம். அப்போ தான் நமக்கு ஞாபகம் இன்னொரு விதி இருக்குது. அப்போ இனங்கள் தன்னுடைய இனத்தை கூட்டிகிட்டு வர ஒரு நண்பனை கூட்டிகிட்டு வர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஏன்னா நமக்கு சாப்பாடுங்கிறது நல்ல ஞாபகத்தில் இருக்கு. அப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மா 4 பேருக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம இன்னொரு நண்பனை கூட்டிகிட்டு வந்து நம்ம சும்மா வேணும்னு கூட பகிர்ந்துக்கிறோம். இது ஞாபகம் வச்சுன்னா அப்போ யார் கூட்டிகிட்டு உன்னுடைய இனத்தை உன்னுடைய தோழிய உன்னுடைய தோழனை. அப்போ இனம் தன்னுடைய இனம் நான் வச்சுக்கோங்க. அப்போ இனம் நிகழ் நிகழ் அப்படின்னாலே தெரியுது அதிகம் ஒருத்தர் அதிகமாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ இது பாருங்க 6 கூட்டல் இங்கு கூட்டல் காணும். உங்களுக்கு எல்லா இடத்துக்கு வந்துருச்சா? பாருங்க எல்லா இடத்துக்கு வந்துருச்சா? அச்சேர்த்தில முடிஞ்சிச்சு. இந்த 2 மாடல் நாம் வச்சுக்கணும். அதாவது செம்பருதி அந்த மை மட்டும் போச்சுன்னா ஈடுபோதல் அப்படியும் கேட்கலாம். இல்லை இந்த மாதிரி ஈடுபோதல் இனமிகள் இந்த இதுலையும் நம்மளுக்கு ஒரு விதியில் கேட்கும். இன்னொரு விதி இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாருங்க. வெண்கதி ஆமாம் எப்படி பிடிப்பீங்க? வெண்மை கூட்டல் கதி. முதல்ல சொல்லிட்டோம் நிலைமொழியோட இறுதியில மை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒரு கோட்டை போட்டோம். போட்டால என்ன விதி? இறுதி எழுத்து போயிடுச்சு. அப்ப என்ன எழுதுவீங்க? இரு கோயல். சரியா? அடுத்தது பாருங்க என்ன இருக்குது? வே இருக்குது. ஆனா இங்க இருக்குது. நம்ம கிட்ட என்ன இருக்குது? இம் இருக்குது. இப்போ கொஞ்சம் கவனிங்க. இது முன்னாடி மாடல் என்ன பார்த்தோங்க? இது எப்படி இங்க பாருங்க. அருமை அருமை குற்ற காணொலி அருக்குற்ற காலம் நம்ம என்ன பண்ணணும்? இங்க மட்டும் கொண்டு வந்தா போதும். புரிஞ்சுதா? இங்க வந்து இங்க கொண்டு வரணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன முதலோட இம் இருக்குது. நீங்க அதை எடுத்து போட்டு தான் என்ன பண்ணணும்? இங்க கொண்டு வரணும். பார்த்தீங்களா வேறுபாடு? இங்க வந்து இங்க நீங்க புதுசா கூட்டிட்டு வரீங்க. ஆனா இது அப்படி இல்லை. ஒரு இடத்துக்கு இப்படி இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரும். அப்ப இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்காங்கன்னா இந்த இம்மு வந்து இந்த மாறிடும். திரிதல் இது நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். திரிதல்னா இப்போ நம்ம நைட் பார்த்தீங்கன்னா இரவுல அம்மா வந்து பால் என்ன இருப்பாங்க பெற போட்டு வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா காலையில் என்ன இருக்கு? வெரி நன்று தயிர் இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு? பால் அங்கே என்ன மாறிடுச்சு? காலையில் தயிரா மாறிடுச்சு அப்படிங்கிறோம். இல்லை அப்படின்னா கூட தயிர் இருக்குன்னு வச்சுக்கிறது தெரியாம நம்ம ஏதோ எழுந்து கூட ஒரு 2 சொப்பிட்டு பாருங்க. அது என்ன திரிஞ்சு அது தன்னோட நிலையிலிருந்து வேற ஒன்றா மாறிடுச்சு அப்படிங்கிறத திரிதல் அப்படின்னு நம்ம சின்ன வகுப்புல இருந்து ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த அதை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இது என்ன எழுத்து? நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெய் எழுத்து. எங்க இருக்கிற மெய் எழுத்து? வரும்பொழுது முன்னாடி இருக்கிற மெய் எழுத்து மாறி போச்சு. அதுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? அவ்வளவுதான். பாருங்க முன்னின்ற மெய் திரிதல் அவ்வளவுதான். அப்போ இன்பத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இங்க போறீங்க. மெய் படி இனத்துக்கு தான் நம்ம போடுறோம். வெண்கதி புரிஞ்சதற்கு மக்கள் இது 2ஓட விதி மட்டும்தான். இதுக்கு எப்படி இனமிடம் எப்படி கண்டுபிடிப்போம்? முன்னின்ற மெய் திரிதல் அப்படிங்கிற விதி எப்போ வரும் மட்டும் நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஏன் நாங்கள் கேள்வி பாருங்க மை அடிச்சு கடைசியில் நீங்கள் ஒரு இடத்த புதுசாக வெளியிருந்து கூட்டிகிட்டு வரீங்க உங்களுடைய நண்பனை. அதனால இனமிகள். ஆனால் அப்படி இல்லை. ஒரு இடத்த தூக்கிட்டு அந்த இடத்துல இன்னொரு இடத்தையே கொண்டு வைக்கிறீங்க. இன்னும் இங்கே தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த ஈடுபோதல் அப்படின்னா